இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுக உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பரப்புரையை தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின், பாஜகவின் அரசியல் பண்பாட்டு படையெடுப்பை எதிர்கொள்ளவே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்பிருப்பதாகவும் கூறினார். இதனை பேச்சு பேட்டி கருத்து பகுதியில் பார்க்கலாம். அனைத்திலும் இழந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில் தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரியை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தர்றதில்லை. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமைகள் ஜிஎஸ்டி கொள்கை மூலமா அது புறக்கணிக்கப்படுது. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கிறதில்லை. தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது. பள்ளி கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது. ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதை இன்னைக்கு நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம். நீட் தேர்வு மூலமா அடித்தட்டு மாணவருடைய மருத்துவ கல்வி கனவு சிதைக்கப்பட்டிருக்கு. தேசிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு கொள்கையா மட்டுமே இருக்கு. தமிழுக்கு வெறும் 113 கோடியும், சமஸ்கிருதத்துக்கு 2532 கோடியும் ஒதுக்கி இருக்காங்க. தமிழருடைய வரலாற்று பெருமை சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாம திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரை என்ற பேரில் தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதிகளோட கூட எண்ணிக்கையை குறைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஒரு சிலவற்றை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் வெறும் அரசியல் விமர்சனங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த இது. இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படணும். இது அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய், அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போறோம். கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும். பாஜகவோட அரசியல் படையெடுப்ப, பண்பாட்டு படையெடுப்ப, தமிழ்நாடு மீது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சுரம் உள்ள அரசியல் சக்தி தேவை. அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு உரையை ஒரு இயக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம், அதை சமாளித்துருவோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போம்ன்ற சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு. அதனால கலந்து தான் செய்வாங்க. அமித்ஷா அடிக்கடி வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரதமர் அடிக்கடி வரணும். வந்து பொய்ய பேசிட்டு போறாங்க. அது பொய்ன்னு மக்களுக்கு தெரியுது. அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமாக அடையும். அதே மாதிரி தான் ஏற்கனவே சொல்லி கவர்னர் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா கவர்னர் நல்லது செஞ்சாலும் மக்களுக்கு ஈடுபடாது. நம்ம அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு வரோம். அதனால அவங்க தான் வரணும் அடிக்கடி. அது என்னுடைய ஆசை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.